இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உயிர்த்த ஆண்டவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின விதம், இன்னும் கூட தனிப்பட்ட நபர்களுக்கு, சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 24 அதிகாரம் 29 வசனம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நீர் எங்களுடனே தங்கியிரும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இந்த லூக்கா 24 அதிகாரத்திலே உள்ள இந்த சம்பவம் எல்லாம் நாம் நன்கு அறிந்த வேத பகுதிதான். ஆம், ஆண்டவர் எருசலேமிலே அவர் அடைந்த பாடு மரணங்களை எல்லாம் 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போகும்போது, கிளையோப்பா இன்னும் ஒரு சீஷன், அவங்க போகும்போது அவருடைய இந்த காரியங்களை குறித்து, மரணத்தை குறித்து பேசி கொண்டு போகும்போது ஆண்டவரும் அவர்களோடு சேர்ந்து போகிறதை நாம பார்க்கிறோம். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆம், அவருடைய பாடு மரணங்கள் அதை குறித்து அவர்கள் துக்கத்தோடு 2 பேரும் பேசி கொள்ளுகிறார்களாம். 2 பேர் பேசுகிற பொழுது ஆண்டவர் அந்த உரையாடலை கவனிக்கிறார். அவர்களோடு சேர்ந்து அவர் போகிறார். இன்னும் கூட அவர்களிடத்துல ஆண்டவர் விசாரிக்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் இருந்து ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாட்களிலே எருசலேமில் நடந்ததை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ, எவ்வளவு பெரிய ஒரு காரியம் எருசலேம்ல நடந்துச்சு, உமக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் ஆண்டவர் தெரியாதவர் போல எவைகள் என்று கேட்கிற பொழுது அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் வாக்கிலும் வல்லமையிலும் செய்கையிலும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனாலும் நம்முடைய பிரதான ஆசாரியர், வேதபாரகர் எல்லாரும் அவரை என்ன செய்தாங்க? கொலை செய்தாங்க. நாங்க அவர்தான் நம்பி இருந்தோம், அவர்தான் எங்களை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம். ஆனாலும் அவர் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அவர் உயிர் தெழுந்ததை சொன்னாங்க, ஆனா நாங்க அவரை பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டு வராங்க. அப்பொழுது ஆண்டவர் அவர்களிடத்திலே பேசுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள்ல தம்மை குறித்து சொன்ன மோசே முதலிய தீர்க்க தரிசனங்கள்ல அவரை குறித்து சொன்னவைகளை எல்லாம் அவர்களுக்கு அவர் விளங்கி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வரும்போதுதான் அவர்கள் போகிற அந்த கிராமத்துக்கு சமீபமான போது ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல அவர் தன்னை காண்பிக்கிறார். உடனே அந்த சீஷர்கள் அவரை பார்த்து சொல்லுதாங்க, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆமா, ஆண்டவரை அவர்கள் வருந்தி அப்படியே விடல. சரி, அவர் போனா போகட்டும் என்று சொல்லி அவங்க விடல. சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, நீர் எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி அவரை கூட்டிருப்பாங்க. ஆனா அவரு அப்புறம் போகிறவர் போல் அவர் காண்பித்தார். வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அவங்க கூட ஆண்டவர் சென்றார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார். நம்முடைய ஜெபத்தை காணாதவர் போல சில நேரங்கள்ல நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை வருந்தி கூப்பிட வேண்டும். இவர்கள் ஆண்டவரை விட்டு விடல, அந்நியர் நினைச்சு அவரை விட்டு விடல, எங்களுடனே தங்கியிரும். அழகா வேத வாக்கியங்களை எடுத்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப அவங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது, பின்னால நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் அவங்க என்ன செய்தாங்க? விட்டு விடாதபடி வருந்தி அவர்களை அழைக்கிறார். யார் யார் ஆண்டவரை வருந்தி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவர் அவர்களோடு செல்லுகிறார். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் காலையிலே, ஆண்டவரே இந்த நாள் நீர் எங்களோடு தங்கியிரும், எங்க சூழ்நிலை உமக்கு தெரியும், எங்க வீட்டுக்குள்ள எங்களோடு நீர் வாசம் பண்ணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை வருந்தி அழைக்க வேண்டும். இன்னும் கூட வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவரை வருந்தி அழைக்கிறார்களோ, கதவை திறந்து ஆண்டவரை உள்ளே வாரும் என்று சொல்லி அழைக்கிறார்களோ, ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? செல்லுகிறார் என்று சொல்லி அவர்களோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே இந்த பர்திமேயு குருடனை நாம பார்க்கிறோம்.
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கத்துகிறான். எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் அதட்டுகிறார்கள் பேசாமல் இருக்கும்படி. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? முன்னிலும் அதிகமாய் அவன் என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். அவன் மிகுந்த வருந்தி அவன் சேர்ப்பான். ஆண்டவரை கூட்டிருப்பான். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கூட்டிருப்பான். ஆண்டவர் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்ததை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். அங்கே லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்காக 2 தூதர்கள் வாராங்க. அந்த லோத்து சோதோமின் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது இவங்களை பார்த்து ஓடி போய் உபசரிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவன்மாரே, என் வீட்டு முகமாய் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். நீங்க வீதியில தங்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவர்கள் அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அந்நியர்கள் தான், ஆனாலும் லோத்து என்ன செய்கிறான்? வருந்தி அவர்களை அழைக்கிறான். அவர்கள் தேவ தூதர்கள். அதன் பிறகு அங்கே நடந்ததை நாம் அறிவோம். அந்த சோதோம் கொமோரா அந்த பட்டணத்திலே நடந்த அநியாயத்தை எல்லாம் நாம் அறிவோம். அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஸ்தலத்தை என்ன செய்ய போறோம்? அழிக்க போறோம். இந்த ஸ்தலத்தை இந்த இவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல எட்டியிருக்கு. இந்த பட்டணத்தை நாங்க அழிக்க போறோம். உனக்கு யாராவது இந்த இடத்துல மருமகனாவது, உனக்கு தெரிஞ்சவங்க குமாரர் குமாரத்திகள் யாராவது இருந்தா நீ அவங்கள இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. அவன் வருந்தி தூதர்களை என்ன செய்தான்? அழைத்தான். அந்த தூதர்கள் எல்லா காரியத்தையும் சொன்னாங்க, அவங்கள தப்புவிச்சாங்க. அவனுடைய குமாரத்திகள் லோத்து தாமதிக்கிறத பார்த்து அவன் கையை பிடிச்சு தூக்கி அவனை வெளியே கொண்டு என்ன செய்தாங்க? அந்த பட்டணத்தை விட்டு வெளியே விட்டாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். காரணம் என்ன? வருந்தி அழைத்ததுனால. நாமும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? வருந்தி அழைக்க வேண்டும். ஆண்டவரே வாரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை வருந்தி அழைக்க வேண்டும். இன்னும் கூட ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு உவமையை நாம பார்க்கிறோம். ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதன் இடத்துல பாதி ராத்திரியில போய் கேட்கான், சிநேகிதனே, என்னுடைய சிநேகிதன் ஒருவன் என்ன செய்திருக்கிறான்? வழி பிரயாணமா என்னிடத்துல வந்திருக்கான். அவன் முன் வைக்கிறதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நீ எனக்கு 3 அப்பங்களை கடனாக தரணும்னு போய் கேட்கான். பாதி ராத்திரியில போய் கதவை தட்டுதான். அப்போ அவன் என்ன செய்ய சொல்றான்? வீட்டுக்குள் இருக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாத, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழும்பி உனக்கு என்ன செய்யக்கூடாது? தரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக அவன் என்ன செய்வான்? எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். ஆண்டவர் சொன்ன உவமை. அதே போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம வருந்தி கேட்கிற பொழுது ஆண்டவர் இடத்துல ஒரு சிநேகிதன் கூட இன்னொரு சிநேகிதன் வருந்தி கேட்கிற பொழுது பாதி ராத்திரி ஆனாலும் அவன் எழுப்பி போய் கொடுக்கான். காரணம் என்ன? ஒரு சிநேகிதனுக்கு கொடுக்கிற மாதிரி இல்லை, அவன் வருந்தி கேட்கிறதுனால. நாமும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்கும் என்று சொன்னால், இல்லாவிட்டால் ஒரு பெரிய பிரச்சனை, நீங்காத ஒரு வியாதியோ ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து அவரிடத்திலே வருந்தி கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அந்த சீஷர்கள் அழைத்த போது ஆண்டவர் அவர்களோடு சென்றார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் வருவார், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வருவார். நம்ம வருந்தி அழைக்கிற பொழுது ஆண்டவர் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவரை விரும்புகிறார்களோ, அவரை வருந்தி அழைக்கிறார்களோ, ஆண்டவர் கடந்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். நாமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் ஆண்டவரே எங்களோடு தங்கியிரும், பொழுது போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று என்று சொல்லி உம்மை வருந்தி அழைத்த போது நீர் அவர்களோடு சென்று போஜனம் பண்ணினீர், உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உம்மை வருந்தி அழைக்க, எங்கள் ஆண்டவரே உள்ளத்திற்குள்ளாக, எங்களுடைய இல்லத்திற்குள்ளாக உம்மை நாங்கள் வருந்தி கூப்பிட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்மிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.